காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கிருஷ்ணகிரியில் 2வது நாளாக கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாழ்வான பகுதிகள் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. கனமழையால் மேகமலை அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நடவடிக்கை. அரபிக்கடலில் தீவிரமாகி வரும் சக்தி புயல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளுக்கு வரும் 9ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை. மழை தொடரும் நிலையில் திருப்பதியில் நிலச்சரிவு அபாயம். எச்சரிக்கையாக இருக்க ஊழியர்களுக்கு தேவஸ்தானம் அறிவுறுத்தல். வடலூரில் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் 203வது பிறந்த நாள் விழா கோலாகலம். தமிழக அரசு சார்பில் தனிப்பெருங்கருணை நாள் விழா தொடக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பசியற்ற மனிதர்களை காணும் கருணை நிரம்பியவர் வள்ளலார். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலை அனைத்து உள்ளங்களிலும் நிலைந்திருக்கட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. கரூர் துயரம் குறித்து அவதூறு பரப்பி வருவோர் மீது நடவடிக்கை. கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் போலீசார் தீவிரம். கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக விசாரிக்க கரூர் செல்லும் சிறப்பு விசாரணை குழு. பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவும் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்யவும் திட்டம். கரூர் அருகே தவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனம் விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு. பரப்புரை வாகன ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு. கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு. முன்ஜாமீன் கோரி தவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் உறுதி. காவல்துறை அனுமதி மறுத்ததால் இன்று நடைபெற இருந்த பழனிசாமியின் சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். 8, 9ஆம் தேதிகளில் நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்வார் என அதிமுக அறிவிப்பு. இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக அடுத்த வாரம் இந்தியா வருகிறார் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த முடிவு.
பாகிஸ்தானுக்கு போர் விமான என்ஜின்களை ரஷ்யா வழங்குவது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த தோல்வி. காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். காசாவிலிருந்து படைகளை வாபஸ் பெற இஸ்ரேல் சம்மதம் என டொனால்ட் ட்ரம்ப் தகவல். ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொண்டால் விரைவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் எனவும் பேச்சு. பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.